ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் போன வீடியோவோட தொடர்ச்சி. ப்ளஸ் போன வீடியோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2யும் சேர்த்து போடுறேன் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவா வந்துட்டு இருக்கும். அதனால தான் வந்துட்டு 2ஆ வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆஃப்டர்நூன் வந்து சாதம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவரும் பட்டாணியும் வந்து இருந்துச்சு. சரி அத வந்துட்டு கிரேவி மாதிரி வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு இதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, கொஞ்சம் சோம்பு, நெக்ஸ்ட்டு பட்டை எல்லாமே வந்து சேர்த்துட்டு, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் வந்துட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் 2 வந்து பொடியா நறுக்குனது, பச்சை மிளகா ஒரு 2, 3 கட் பண்ணி இதில் வந்து சேர்த்து, உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம இதில வந்துட்டு தக்காளி வந்து சேர்த்துக்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி தான். ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது. தெரியாத கிரேவி வந்துட்டு கிடையாது. வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்து, தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி, குழஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மசாலா தூள் வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போறோம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, காலிஃப்ளவர் வந்து என்னோட பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமா எனக்கு வந்துட்டு காலிஃப்ளவர்ல சூப் வந்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டி சில்லி வந்து போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து குடுப்பேன். இன்னைக்கு வந்துட்டு சரி கிரேவி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து செஞ்சுட்ருந்தேன். இப்போ அதிகமா வந்துட்டு எண்ணெயில பொரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டுருக்கேன். அது வந்து என்ன சொல்றது? ரொம்ப அதிகமான ஆயில் ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே, அதுவுமே வந்து நம்ம உடம்புக்கு வந்துட்டு கேடு. ப்ளஸ் எப்பயாவது ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் எனி டைமும் வந்துட்டு ஆயில்ல வந்து பொரிச்சு பொரிச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குன்னு நான் வந்துட்டு நினைக்கிறேன். அது பிள்ளைங்களுக்கா இருக்கட்டும், நம்மளுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு உடம்புக்கு வந்து கேடு. ப்ளஸ் முடிஞ்ச வரைக்கும் ஆயில் ஃபுட்டை வந்துட்டு தவிருங்கள். எப்பயாவது வந்து எடுத்துக்கங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, பட்டாணி, காலிஃப்ளவர் போட்டுட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் வந்து போட்டு வதங்குனதுக்கப்புறம் பட்டாணி, காலிஃப்ளவர் போட்டு தண்ணி வந்து ஊத்தி இத வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு வேக விடலாம். அதாவது ஆல்ரெடி காலிஃப்ளவர் வந்து வேக வச்சு தான் வந்து போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு. இப்போ வந்து பட்டாணி மசாலாவோட கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்து தேங்காய் வந்து அரைச்சு ஊத்த போறோம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில வந்துட்டு 1 கப் வந்துட்டு ராகி மாவு வந்து சேர்த்து, அதுக்கு 3 1/2 கப் தண்ணி வந்து சேர்த்து, இத வந்து கட்டி இல்லாம கரைச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இன்னைக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ராகி களியும், பிள்ளைங்களுக்கு வந்து சாதமும் வந்து செஞ்சிருக்கேன். ராகி களி வந்துட்டு இந்த உருண்டையா சாப்பிட்றது அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. ப்ளஸ் அந்த உருண்டையா உருட்டி வச்சு, அடுத்த நாள் வந்துட்டு நம்ம வந்து தண்ணீல வந்து போட்டு வச்சு, அதாவது மொத நாள் நைட்டு தண்ணீல போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் மோரு, வெங்காயம், பச்சை மொளகா, உப்பு போட்டு கரைச்சு குடிக்கிறது எனக்கு பிடிக்கும். ப்ளஸ் இந்த மாரி நான் வந்துட்டு இதுவரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அத வந்து செய்ய போறேன். சாதம் வெந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு அத வந்துட்டு வடிச்சு விட்டுருவோம். அத ஒரு சைடு வடிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் அடுப்புல வந்துட்டு ராகி களி வந்து செய்ய போறேன். 1 கப்புக்கு 3 1/2 கப் தண்ணி வந்து சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இத வந்து நல்லா வந்து கட்டி இல்லாம நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாம. அப்பதான் வந்துட்டு ராகி களி வந்துட்டு கட்டி இல்லாம அழகா வந்துட்டு வரும் உங்களுக்கு. காலிஃப்ளவரும் வந்து சைடு பை வந்துட்டு கொதிச்சிருச்சா, அதையும் வந்து லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். லாஸ்ட்டா அதில தேங்காய் மட்டும் அரைச்சு ஊத்திட்டு அ இறக்க வேண்டியதான். வேற எதுவுமே வந்துட்டு கிடையாது. ரொம்ப சிம்பிளா தான் இன்னைக்கு வந்து சமையலு. வேற எதுவும் வந்துட்டு செய்யல இன்னைக்கு ஃப்ரைடே. பார்த்தீங்க அப்படின்னா, ராகி களி வந்துட்டு ஆல்மோஸ்ட் டன். நல்லா வந்து வெந்து வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு ஒரு 10 டூ 15 நிமிஷம் அந்த ஹீட்லயே வச்சு, இன்னும் மாவு வந்து நல்லா டைட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இறக்க வேண்டியதான். இப்போ ராகி களி வந்துட்டு ரெடி. இப்போ ஒரு குட்டி உருண்டை கிண்ணம் வந்து எடுத்திருக்கேன். குல்லா கிண்ணம் மாதிரி. அதில கொஞ்சமா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டு, இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ராகி களிய வந்து வெந்தது இதில வந்து போட்டுக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி அதாவது எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அதுக்கேத்த மாதிரி மாவு வந்து அதில போட்டு, இப்படி கைய வச்சு இப்படி வந்துட்டு நம்ம வந்து உருட்டுனோம் அப்படின்னா, அழகாவே வந்துட்டு உருண்டையா வந்து வந்துரும். ஏன்னா சூடா கொதிக்க கொதிக்க இருக்கு இல்லையா? கிண்ணத்தில போட்டு இப்படி வந்து உருட்டுனோம் அப்படின்னா, அழகா உருண்டையா அந்த மாதிரி வந்துரும். ரொம்ப ஈஸியாவும் வந்து நம்மளுக்கு வேலை வந்து முடிஞ்சிரும். அந்த மாதிரி 1, 2ன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு 3 உருண்டை வந்துச்சு. 1 கப் ராகிக்கு வந்துட்டு கண்டிப்பா 3 உருண்டை வந்துட்டு வருது. நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி இத வந்துட்டு ஃப்ரிட்ஜில வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வேணுங்கையில நம்ம வந்து கரைச்சுட்டும் குடிக்கலாம். இந்த மாரி களியாவும் வந்துட்டு சூடு பண்ணிட்டும் வந்து சாப்பிடலாம் இட்லி தட்டுல போட்டு.
இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் மட்டும் அரைச்சு ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்காய் மட்டும் நான் வந்துட்டு அரைச்சு ஊத்த போறேன். தேங்காய் ஊத்துனோம் அப்படின்னா, கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும். தேங்காய் ஊத்தல அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்துட்டு இருக்காது. அதனால சரின்ட்டு கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சு இதில வந்து ஊத்தி, அத வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த ஹீட்லயே வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இறக்கிற வேண்டியது தான். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான, எளிமையான சாப்பாடு நம்ம வீட்ல. பட்டாணி, காலிஃப்ளவர் வந்துட்டு கிரேவி, அதுக்கப்புறம் ராகி களி வச்சு ஆஃப்டர்நூன் வந்து நான் சாப்பிட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து சாதம் வந்து போட்டு குடுத்தேன். ஆனா பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என் ராகி களியில தான் கண்ணு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதி சாப்பிட்டேன். அவங்க பாதி எடுத்து சாப்பிட்டாங்க. இப்படி போயிட்டுருந்துச்சு. சாட்டர்டே வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாட்டர்டே செய்ய வேண்டிய ஸ்நாக்ஸ ஃப்ரைடே ஈவினிங்கே வந்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 கப் அ பாதாம் வந்து எடுத்து, அத வந்து சுடுதண்ணி வந்து ஊத்தி நான் வந்துட்டு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தோல் நீக்கி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒரு சில டைம்ஸ் வந்து நல்லா ஊறிரும். ஒரு சில டைம்ஸ் வந்து ஊறல அப்படின்னா, திருப்பி மறுபடியும் சுடுதண்ணிய ஊத்தி நீங்க வந்து கொஞ்ச நேரம் அந்த சூட்ல வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா, தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பாதாம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இப்ப இந்த பாதாம மிக்ஸியில வந்து சேர்த்து நல்லா வந்து அரைச்சுக்கிறேன். இது கொர கொரப்பா இருக்கு. கொஞ்சம் பால் வந்து இதில வந்து சேர்த்துக்கலாம். இல்ல தண்ணி கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாதாம நல்லா வந்து பேஸ்ட்டா வந்து அரைச்சாச்சு. அதாவது நல்ல நைஸா வந்துட்டு நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு, அதில வந்துட்டு நம்ம அரைச்சு வச்ச பாதாம் பேஸ்ட்ட வந்து நம்ம இதில வந்து சேர்த்துக்க போறோம். பாதாம் பருப்பு வந்துட்டு அரைச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொர கொரப்பாவும் இல்ல, ரொம்ப நைஸாவும் இல்ல. நடுத்தர பக்குவத்தில நான் வந்து அரைச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா, என்னோட மிக்ஸி வந்து நேத்து தான் வந்து உக்குட்டுட்டு இருந்தேன். அதனால ஒரு பயம். ஐயோ! எதுவும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சடனா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 1லிருந்து 2 கப் நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாம். அதேமாரி மிக்ஸி ஜாரே கழுவிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட் கலருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பைனாப்பிள் கலர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்க வந்துட்டு சாஃப்ரான் அதாவது குங்குமப்பூ வந்து இருந்துச்சு உங்கள்ட்ட அப்படின்னா, நீங்க அத வந்து சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து திக்கானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்துட்டு ஜீனி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். பாதாம் அல்வாவுக்கு ஜீனி சேர்க்கிறது தான் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா, 1 கப்பு பாதாமுக்கு 2 கப் நான் வந்து ஜீனி வந்து சேர்த்துக்கிறேன். இனிப்பு வந்துட்டு உங்களுக்கு அதிகமா வேணும், கம்மியா வேணும்னா, அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து இனிப்பு வந்து சேர்த்துக்கங்க சரிங்களா? இப்ப இதில வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு 2 வாட்டி நெய் வந்து சேர்த்தேன். அதுக்கப்புறம் நெய் வந்து சேர்க்கல. நீங்க அதிகமான நெய் வந்து சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்துட்டு அது என்னமோ வந்துட்டு பிடிக்கல. ஓ கொஞ்சமாவே வந்து நெய் வந்து சேர்த்து செய்வோம் அப்படின்ட்டு கொஞ்சமா தான் நெய் வந்து சேர்த்தேன். இப்போ ஒரு வாட்டி வந்து சேர்த்தேன் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து இந்த அளவுக்கு திக்கா வந்ததுக்கப்புறம், இப்போ லாஸ்ட்டா ஒரு வாட்டி வந்து நெய் சேர்த்து, அத வந்துட்டு இறக்கிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு இது செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க வந்துட்டு மீடியமான ஃப்ளேம்ல வந்து அடுப்ப வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா, டப்பு டப்புன்னு கை, கால்லாம் வந்து தெறிக்க ஆரம்பிச்சுரும். சரிங்களா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பாதாம் அல்வா வந்துட்டு சூப்பரா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு வந்துட்டு திக்கா வந்திருக்கு. அதுவும் பாத்திரத்திலேயே வந்துட்டு ஒட்டாம வந்துட்டு உங்களுக்கு வந்துரும். இப்போ பாதாம் அல்வா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வேற பவுல்ல வந்து போட்டு எடுத்து வச்சுட்டு, இப்போ பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒரு பிளேட்ல வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து குடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் பாதாம் அல்வா. டேஸ்ட் வந்துட்டு அல்ட்டியா இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஸோ மச்.